ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். சீரீஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் கடைசியா லைவ்ல சொன்ன மாதிரி இது வந்துட்டு கடைசி வீடியோவா இருக்க வாய்ப்பு இருக்கு மக்களே. இந்த சேனல்ல ஒழுங்கா வியூஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சேனல்ல போட்டா நல்லாவே வியூஸ் போகுது. ஆக்சுவலா என்னுடைய ஒர்க்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, யூடியூபோடைய ரெக்கமெண்டேஷன்ல மட்டும்தான் பிரச்சனை நினைக்கிறேன். இந்த சீரீஸை இந்த சேனல்ல போட்டு பாக்குறேன், நல்லா போச்சு அப்படின்னா இதுல வந்துட்டு நம்ம நிறைய சீரீஸ்லாம் போட ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா ரெண்டாவது சேனல்லையும் வீடியோ போட போறேன். ஃபர்ஸ்ட் சேனல்ல வீடியோ போடுவனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ள ஓரளவுக்கு வியூஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. அதை தாண்டி இந்த சேனலுடைய லோகோவையும் நேமையும் லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்கேன். நம்ம சேனல் லோகோ தான், நம்ம நேம் தான், வேற யாருடைய வீடியோ வருது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிடாதீங்க. லோகோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்காக அவுட் சைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரீஸ் உடைய கதையை பார்த்து முடிக்கும் போது இந்த மாதிரிலாம் எப்படிடா யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மண்டையை போட்டு பிச்சுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு குழப்பமான, அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சின்ன பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. கொலைகாரனை போலீஸும் கைது பண்றாங்க. கைது பண்ணி விசாரிக்கும் போது அந்த கொலைகாரன் கொலை நடக்கும் போது நான் அந்த ஸ்பாட்லயே இல்ல, நான் வேற ஒரு ஸ்டேட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அதை ப்ரூவ் பண்றதுக்கான எவிடன்ஸையும் காமிக்கிறான். போலீஸ்க்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நபர் ஒரே டைம்ல எப்படி ரெண்டு இடத்துல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு, அந்த கொலையை யாரு பண்ணா, ஒரே மனுஷன் ரெண்டு இடத்துல ஒரே டைமிங்ல எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா குழப்பத்துக்கும் விடை தெரிய வந்துச்சா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்துடைய முழு கதை மக்களே. பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க. லைட்டா பார்த்துட்டு விட்டு போனீங்க அப்படின்னா புரியவே புரியாது. நீங்க படம் பார்க்க ஒரு எபிசோட் தாண்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பா அடுத்த எபிசோட எப்படா போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் உடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான கிராம பகுதியை காமிக்கிறாங்க. ஒரு காலையில டைம்ல ஒருத்தர் நாயை கூப்பிட்டு வாக்கிங் போறாரு. ஒரு பார்க்கு பக்கமா வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு வேனை பாக்குறாரு. அந்த வேன்ல ஒரே ரத்தக்கரையா இருக்கு. அந்த ரத்தக்கரையை முதல்ல நாய் நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்மெல் பண்ண ஆரம்பிக்குது. இவரும் பார்த்துட்டு என்ன ஒரே ரத்தக்கரையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க திடீர்னு நாய் உள்ளுக்குள்ள ஓடுது. அந்த பார்க்கு பக்கமா ஓடுது. அது கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி இருக்கு. அங்க வேகமா ஓடின நாய் மரத்துக்கிட்ட போயிட்டு நின்று அந்த மரத்தாண்டியும் கொஞ்சம் ரத்தம் இருக்கு, அதையும் மோப்ப முடிக்க என்ன அங்க இங்கன்னு ரத்தமா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மறுபடியும் இந்த நாய் பிச்சுக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள வேகமா ஓடி போயிட்டு எதையோ பார்த்து அந்த நாயே பயந்துட்டு நிக்குது. அந்த நாய் எதை பார்த்து கொலைக்குது, எதை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவர் பாக்குறாரு. இவரும் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நைட் ஆயிடுச்சு. ஃபாரன்சிக்கு போலீஸ்லாம் வராங்க. நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் டிடெக்டிவா இருப்பாரு. அவரும் ஸ்பாட்டுக்கு வந்து என்னாச்சு, என்ன டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு சின்ன பையனை யாரோ பயங்கர கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. அதுவும் நமக்கு நல்லா தெரிஞ்சவருடைய பையன் தான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறாரு. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உடம்புலாம் ஒரு மாதிரி பிஞ்சு போன மாதிரி. இந்த சீனை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, இந்த சீனை சொல்ல கூட முடியாது போல. அந்த அளவுக்கு முதுகு எலும்புலாம் பிஞ்சு போயிட்டு அப்படியே ரத்த கலரியா ஏதோ கசாப்பு கடையில கறி வெட்டின மாதிரி கிடக்குறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கே ஒண்ணுமே புரியல. இவ்வளவு கொடூரமா யாரை கொலை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது வரைக்கும் ஒன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ்லாம் சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு போலீஸை கூப்பிடுறாரு. நீ என்ன பண்ணு, இந்த ஊர் முழுக்க எங்கெல்லாம் கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குமோ எல்லாமே கொண்டு வா. இந்த தெரு முழுக்க இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போயிட்டு கதவை தட்டி ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா விசாரிங்க. ஒரு வீட்டை கூட விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போறாரு. அங்க இருக்க ஃபாரன்சிக் போலீஸ் கிட்ட நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பையனுடைய முதுகுல ஏதோ கடிப்பட்ட மாதிரி தடயத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதாவது கரடியா மிருகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மிருகம் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல இந்த வயசானவர் முதல்ல அந்த டெட் பாடியை பார்த்திருப்பாரு. அவரை கூப்பிட்டு வச்சு நீங்க வழக்கமா அந்த பக்கம் வாக்கிங் போவீங்களா, நாயை கூப்பிட்டு வாக்கிங் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டெய்லி போவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க ஏதாவது வித்தியாசமா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வித்தியாசமா அப்படின்னா அந்த டெட் பாடி, அதுக்கப்புறம் அந்த பிளட் எல்லாம் பார்த்தேன், முக்கியமா அந்த வேனை பார்த்தேன். நான் வழக்கமாவே டெய்லி காலையில நாயை கூப்பிட்டு வாக்கிங் போகும்போது அங்க எந்த வண்டியும் நிக்காது. ஆனா இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமா டெலிவரி வேனை பார்த்தேன். அது மட்டும் இல்லாம வேன்ல ஒரு பக்கமா ரத்த கரையும் பார்த்தேன். முதல்ல என் நாய் தான் பார்த்துட்டு மோப்பு முடிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த வேனுடைய நம்பர்
பிளேட்டை பாத்தீங்களான்னு கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அவங்க பையன் இறந்து போயிட்டு இருப்பாரு. பையனுடைய ரூம்ல படுத்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க மனைவி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம பையனை ஒருத்தர் பாத்துக்கிட்டாரு இல்லையா, அந்த கோச் தான் இந்த கொலையை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட். அந்த ஆளை தான் போயிட்டு அரெஸ்ட் பண்ண போறேன், நம்ம பையனை அவர் தான் பாத்துக்கிட்டாரு, அவரையே போயிட்டு எப்படி அரெஸ்ட் பண்றது, அதான் முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இங்க பாருங்க, நம்ம பையன் கேன்சர்ல இறந்து போனா அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, நீங்க என்ன பண்ணுங்க உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோ இங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இறந்து போன பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி உங்க பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது அப்பா அம்மா மனசுடைஞ்சு போறாங்க. பயங்கரமா அழுகுறாங்க. சமாதானமே படுத்த முடியாத அளவுக்கு அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. விசாரிக்கும் போது ஒரு ஸ்கூலுடைய ஒரு கிளாஸுடைய டீச்சரு, நான் அந்த பையனை கடைசியா பார்த்தேன், முக்கியமா அந்த கோச் கூட வச்சுதான் பார்த்தேன் அப்படின்னும் போது எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, டைமோட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நேத்து ஈவினிங் வந்துட்டு இவங்க ஏதோ கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு போகும்போது அந்த குட்டி பையன் சைக்கிளை தள்ளிட்டு போறான், செயின் அறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கோச் ஒரு வேன்ல வராரு. என்னப்பா தம்பி உன்னுடைய செயின் அறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அதை சரி பண்ணும், அதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நானும் அந்த பக்கமா தான் போறேன், உன்னை டிராப் பண்ணிட்டு போவான்னு கேட்கும்போது ஸ்டார்டிங்ல பையன் வேணாம் அப்படின்னாலும், டேய் எவ்வளவு தூரம் தான் தள்ளிட்டு போவ, நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன், வண்டியில ஏத்திட்டு என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த பையனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள அந்த சைக்கிளை ஏத்தி விட்டு அவனும் வண்டியில ஏறி கிளம்புற விஷயத்த இவங்க பார்த்திருப்பாங்க. அடுத்து ஒரு குட்டி பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணு நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. கூடவே அந்த பொண்ணுடைய அம்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னமா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு ஈவினிங் டைம், நான் ஒரு வேலையா அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் போது அப்பதான் தெரிய பார்த்தேன். இந்த கோச் தெரி வந்துட்டு காட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு. வாய் முழுக்க ரத்தமா இருந்துச்சு. என்ன அங்கிள் வாய் முழுக்க ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் தவறி கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது பொய்னு இந்த பொண்ணுக்கு நல்லாவே புரியுதான். தவறி கீழே விழுந்தா வாயில எப்படி அடிப்படும், வாயில அடிப்பட்டாலும் எப்படி வாய் முழுக்க ரத்தமா இருக்கும், பெருசா காயமே பட்ட மாதிரி தெரியல, நான் பார்த்தேன், அவர் அந்த வேன்ல ஏறி கிளம்பி போனாரு அப்படின்னு சொல்ல, இப்போ எல்லா தரப்பு விசாரணையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கைது பண்ண போறாங்க. வாரண்ட் எல்லாம் வாங்கிட்டு கைது பண்ண போறாங்க. கன் எடுக்க கூடாது, ஷூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பல இதுவெல்லாம் இருக்கு போல, அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ என்னால கைது பண்ண முடியாது, நீங்களே போயிட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது அந்த கோச் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அந்த கோச் பண்ணிட்டு இருக்காரு. அங்க விளையாடிட்டு இருக்காங்க. நேரா 2 போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி அந்த குட்டி பையனுடைய கேஸ்ல நீங்க தான் முக்கியமான பிரைம் சஸ்பெக்டா இருக்கீங்க, சோ அதனால உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னும் போது அமைதியா வாங்க, அதுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்கு, எதுவா இருந்தாலும் நீங்க வக்கீல அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போக, இதே டைம்ல அந்த வேனை கண்டுபிடிச்சிட்டாங்க. வேன் முழுக்க தரவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஒரு பாருடைய ஓனரை விசாரிச்சிருப்பாரு. அவர்கிட்ட என்ன பேசினாரு, என்ன விசாரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த பாருடைய ஓனரை கூப்பிட்டு வச்சு நீங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடைசியா டெரி வந்துட்டு என்னுடைய பாருக்கு வந்திருந்தான், வந்தவன் கையில வந்துட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தான், என் மூக்குல இருந்து லைட்டா ரத்தம் வருது, அந்த ரத்தத்தால ட்ரெஸ் நனைஞ்சு போச்சு, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்தணும், அதுக்கு இங்க ஏதாவது மென்ஸ் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். நானும் இருக்கு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறமா தான் நோட் பண்ணும்போது அவனுடைய கோட்டு முழுக்க நிறையவே ரத்தமா இருக்கு, மூக்குல ரத்தம் வந்தா என்ன லிட்டர் கணக்குலயா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நோட் பண்ணேன். எனக்கு அப்பயே கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. சரி ஓகே போனா போறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அப்படின்னும் போது இதையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சிட்டு இருப்பாரு போல. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இவனை கைது பண்ணி கூண்டு போகும்போது பொண்டாட்டி ஓடி வராங்க. என் புருஷன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னால எதுவும் பேசி சாதிக்க முடியாது, நீ வக்கீலுக்கு கால் பண்ணு, அவர் வந்து உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே இவங்களும் வக்கீலுக்கு கால் பண்றாங்க. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ முதல்ல வீட்டுக்கு போ, அங்க போலீஸ் எதெல்லாம் கொண்டு போறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாட்ச் பண்ணு, போலீஸ் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் மட்டும் பண்ணாத அப்படின்னும் போது இவங்களும் போனை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் கார்ல இந்த கோச்சை கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது என்னை பத்தி உனக்கு தெரியாதா, நான் ஒரு சின்ன பையனை கொலை பண்ற அளவுக்கு கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஒரு கொலை தானா இல்ல நிறைய பேரை கொலை பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசி என் மனசை ஹர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாரு. இவன் ஒரு பாருக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கான் பாத்தீங்களா, வெளியே வந்தவன் ஒரு டாக்ஸில ஏறி அங்கிருந்து கிளம்பி இருக்கான். இத கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் யாருன்னு பார்க்கும்போது ஒரு லேடி, அந்த லேடியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஆமா உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வந்தாரு, நான் தான் கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது அன்யூஷுவலா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பார்ல இருந்து வர எல்லாருமே அன்யூஷுவலா தான் இருப்பாங்க, நான் பெருசா எதுவுமே நோட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப நம்ம ஹீரோ இன்னொரு போலீஸும் சேர்ந்துட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவன் பாருக்கு வரான், அந்த ட்ரெஸ் மாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கப்புறமா வெளியே போனதுக்கு அப்புறமா கார்ல ஏறி ஸ்டேஷனுக்கு போறான். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு டிக்கெட் வாங்கும் போது அவன் தாராளமா அந்த கேமரா பக்கமா தலையை காமிக்காம கூட போயிருக்கலாம் மக்களே. ஆனா அவன் டிக்கெட் வாங்கும் போது கரெக்டா கேமரா பக்கமா திரும்பி பாக்குறான். கேமராவை வேண்முத்துனே பாக்குற மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவன் என்ன பைத்தியமா கொலை பண்ணிட்டு நேரா பாருக்கு போறான். அங்க போயிட்டு தன்னுடைய ரத்தக்கரை படிஞ்ச கோட்டை மாத்திட்டு வரான், அதுவும் அங்க இருக்கவங்களுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா கேப புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்கிற கேமராவை வாண்டடாவே பாக்குறான். அப்படின்னா இவன் ஏதோ பிளான் பண்ணி பண்ணிருக்கான் போல. முக்கியமா தான் மாட்டிக்கணும் அப்படின்றதுக்காக எவிடன்ஸை கிரியேட் பண்ண மாதிரியே தெரியுது. இல்ல இவன் முட்டாளான்னு கேட்கும் போது நீங்க ரெண்டாவது சொன்னீங்களே அதுவா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க போலீஸ் கலாய்கிறாரு. அடுத்து அந்த டெரிய உள்ள உட்கார வச்சிருக்காங்க. அங்க சீஃப் வராரு. வந்த சீஃப் கார்ல இருந்து ஏபி பாசிட்டிவ்னு ஒரு பிளட்டை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையனுடைய பிளட்டையும் நிறையவே கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த வேன்ல தூக்கிட்டு போய் தான் அந்த குட்டி பையன் கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. போயிட்டு அந்த பயபுள்ள கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்க என்ன கேட்டாலும் நான் இப்போ ஆன்சர் பண்ணவே மாட்டேன், வக்கீல் வந்தாதான் பேசவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னும் போது கரெக்டா அங்க வக்கீல் வராரு. நான் வக்கீல் கிட்ட முதல்ல தனியா வெளியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போலீஸ் சீஃப்லாம் வெளியே போறாங்க. அப்போ வக்கீல் என்ன கேக்குறாரு அப்படின்னா அவன் தரப்பு நியாயத்தையும் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஃபைலை பாருங்க, இந்த ஃபைலை பார்த்தாலே நாங்க அரெஸ்ட் பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே புரியும்னு கையில கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கோச்சுடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க வேகமா வீட்டுக்கு போனா அங்க போலீஸ்லாம் வந்திருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து என்ன கண்டுபிடிக்க முடியுமோ எல்லாமே கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போக ட்ரை பண்ணும்போது இதை கொண்டு போறீங்களா அதை கொண்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பொதுமக்கள் எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. அந்த பொதுமக்களுக்கு மத்தியில எவனோ ஒருத்தன் ஹூடி போட்டுட்டு நிக்கிறான். அவனை பார்க்கவே கொஞ்சம் வியர்டா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கான் மக்களே. அவன் மனுஷனா அப்படின்னு கூட தெரியவே இல்ல. அடுத்து மறுபடியும் கோச்சி நம்ம ஹீரோ இவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. அந்த வக்கீல வச்சுக்கிட்டே சீஃப் கேள்வி கேட்கிறாரு. அப்போ முதல்ல வக்கீல் என்ன கேட்கிறாரு அப்படின்னா என்னுடைய கிளைண்ட் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேசிக்கா ஃபிங்கர் பிரிண்ட் தான், எல்லா இடத்துலயுமே ஃபிங்கர் பிரிண்ட பார்த்தோம் அப்படின்னும் போது இது மட்டும் முக்கியமான எவிடன்ஸா, ஒரு சாதாரண ஃபிங்கர் பிரிண்ட வச்சா கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் தான் இந்த கேஸ்ல முக்கியமான எவிடன்ஸா இருக்கு. அந்த வண்டியில பிளட் ரத்தம், அதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட், காட்டுக்குள்ள அந்த மரத்துக்கு பக்கத்துல ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறமா அந்த பாடி முழுக்க ஃபிங்கர் பிரிண்ட். இது மட்டும் இல்லாம அந்த சைக்கிள்லயும் நாங்க இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட கண்டுபிடிச்சிருக்கோம், அதான் கைது பண்ணிருக்கோம் அப்படின்னும் போது அப்போ அந்த கோச்சே என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னா எதை வச்சு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்றீங்க, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் போதுமா, நான் அந்த ஊர்ல இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த குட்டி பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, இல்ல நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த டைம்ல கரெக்டா அந்த தேதியில ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனேன், நீங்க சொன்ன அந்த டே முழுக்க அந்த ஸ்டேட்ல இருந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சிட்டு அன்னைக்கு நைட்டு கிளம்பி மறுநாள் காலையில தான் இந்த ஊருக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் கூடவே 2 பேரை கூட்டிட்டு போனேன், 2 டீச்சரும் என் கூட வந்தாங்க, நீங்க போயிட்டு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் வந்துட்டு அந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா, அங்க போனாலும் கண்டிப்பா என்னுடைய நேமும் இருக்கும் அப்படின்னும் போது சரி ஓகே அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து இவனை ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. இதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இறந்து போன பையனுடைய அம்மா என் பையன் இறந்து 4 நாள் ஆகுது, பாடியை கூட சரியா பார்க்க முடியல, பாடியை என்கிட்ட ஒப்படைக்கவும் மாட்டீங்க, கொலைகாரனையாச்சும் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த பையனை பாக்குறாங்க. கோச்சை பார்த்தவங்க வெறி கொண்டு அங்க கண்ணாடி தான் நடுவுல இருக்கும், விட்டா கண்ணாடியை உடைச்சி அவனை போயிட்டு கொலை பண்ணுவாங்க போல, அந்த அளவுக்கு வெறியா டே ஏண்டா என் பையனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்த அவனை அப்படியே கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஜெயில சில ப்ராசஸ்லாம் இருக்கும், அதையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போனா அங்க இருக்கிற எல்லா ஜெயில் கைதிகளும் இந்த பையனை பார்த்து கடுப்பாகிறாங்க. ஒரு சின்ன பையனை போயிட்டு கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவனை ஹர்ட் பண்ண பாக்குறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த வக்கீல காமிக்கிறாங்க. இவர் யாருக்கோ கால் பண்ணி நீ கிளம்பி அந்த ஊருக்கு போ, முக்கியமா அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இந்த ஆளு வந்து ஸ்டே பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணு, நமக்கு சாதகமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்து அந்த குட்டி பையனுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த பையன் இறந்து போனதுக்கு அந்த சடங்குலாம் நடத்துறாங்க, நிறைய பேரை கூப்பிட்டு சாப்பாடுலாம் போடுறாங்க, எல்லாரும் சாப்பிட்டு அந்த துக்கம் அனுசரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போக அம்மாவும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான், பெரிய பையன், இவங்க 2 பேரும் எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க பையனுடைய போட்டோ பாக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த போட்டோக்கு பக்கத்திலேயே பையன் அடிக்கடிக்க பேஸ்பால் விளையாட போவான் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டும் அங்க இருக்கும், பேட்டை தூக்குனவங்க அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பையனும் புருஷனும் பார்க்கலான்னு வந்தா கையில பேட்டோட ஒரு மாதிரி ரண கொடுறமா பயங்கர கோவத்தோட இருக்காங்க.
இருக்காங்க. அவங்களே பயந்துக்கிட்டு ஒரு ஓரமா நிக்க இவங்க அந்த பேட்டோட உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனவங்க மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போக இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அங்க என்ன ஆச்சு அப்படின்லாம் காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த வக்கீல காமிக்கிறாங்க. வக்கீல் யார்ட்டையோ உதவி கேட்டாரு பாத்தீங்களா, அவன் கால் பண்றான். கால் பண்ணி நான் ஒரு முக்கியமான வீடியோ அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்னும் போது இந்த ஆள் பாக்குறாரு. பார்த்தவரு நம்ம ஹீரோ கிட்டையும் அதுக்கப்புறம் அந்த சீஃப் கிட்டையும் கொண்டு போயிட்டு காமிக்கிறாரு. அந்த வீடியோல என்ன விஷயம் ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா, கோச்சி சொன்ன மாதிரியே இவர் கிளம்பி அந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்காரு. மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காரு. மீட்டிங்ல சில கேள்வியும் கேட்டிருக்காரு. இது எல்லாமே தெளிவா பக்காவா ரெக்கார்ட் இருக்கு. ஒரே நாள்ல ஒரே மனுஷன் 2 இடத்துல எப்படி இருக்க முடியும்? நீங்க வந்துட்டு இவர் மேல பழிய போட பாக்குறீங்க, நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னும் போது போலீஸ்க்கும் ஹீரோக்கும் ஒண்ணுமே புரியல. இதே கேள்விதான் இவங்க மனசுக்குள்ளேயும் இருக்கு. சாட்சியங்கள் ஆதாரங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த ஆள் தான் குட்டி பையனை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தா இவன் அந்த ஊருக்கு கிளம்பி போயிருக்கான். இந்த ஊர்ல இல்ல அப்படின்னா எப்படி கொலை பண்ணிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. குட்டி பையனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க போல. எப்படி இறந்தாங்க அப்படின்லாம் காட்டல. டாக்டர் வெளியே வந்து உங்க மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் போது 2 பேரும் மனசுடைஞ்சு பயங்கரமா அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து கோச்சுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. கோச்சுடைய மனைவி வந்துட்டு பொண்ணை நோட் பண்ணா, பொண்ணு வந்துட்டு என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பார்த்து தனியா பேசிக்கிட்டு இருக்கா. கண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னால முடியாது, நீ என்ன சொன்னாலும் என்னால பண்ணவே முடியாது அப்படின்னும் போது, இங்க பாரு இது எல்லாமே கனவு மட்டும்தான், நீ கனவு கண்டு கத்திக்கிட்டு இருக்க, வா அம்மா தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. அடுத்து அந்த வக்கீல் போயிட்டு ஜெயில இந்த கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது. கோச்சை மீட் பண்றாங்க. நீ கவலையே படாத, உனக்கு சாதகமா என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. நீ கிளம்பி அந்த கான்ஃபரன்ஸுக்கு போன இல்லையா, அந்த வீடியோ ஃபுட்டேஜே என்கிட்ட இருக்கு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவை பப்ளிக் மத்தியில எப்படியாச்சும் பரப்பி விட்டு போலீஸ் மேல கேஸ போட்டு பழிய போட்டு இந்த கேஸை ஈஸியா முடிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மேலேயே திருப்பி விடுறேன். ஆனா எனக்கு வேற ஏதாவது சாலிடான ப்ரூஃப் வேணும். நீ ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருப்ப இல்லையா, அந்த ஹோட்டல்ல நீ ஸ்டே பண்ண அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கு அப்படின்னு சொல்றான். அது என்ன அப்படின்னு நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்பி அந்த ஸ்டேட்டுக்கே போறாரு. இவன் எங்க ஸ்டே பண்ண அப்படின்னு சொன்னானோ அதே ஹோட்டலுக்கு போயிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாரு. ரிசப்ஷன்ல போயிட்டு ஒரு 4 போட்டோவை காமிக்கிறாரு. இந்த 4 பேர்ல யாராவது உங்களுக்கு தெரியுமா, நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னும் போது போட்டோவை பார்த்துட்டு தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கேமரா ஃபுட்டேஜ்ல ஒரு விஷயத்த நல்லாவே நோட் பண்ணிருப்பாரு. இந்த கோச் இருக்கான் பாத்தீங்களா, இவன் பக்கத்துல இருக்க ஒரு புக்கு கடைக்குள்ள போனது நல்லாவே ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப அந்த புக்கு கடைக்கு போயிட்டு இவங்க கிட்டயும் 4 போட்டோவை காமிச்சு இந்த 4 பேர்ல யாரையாவது இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கோச்சுடைய போட்டோவை இவங்க கரெக்டா நோட் பண்றாங்க. இவனை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கடைக்கு டெய்லி நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, இவரை மட்டும் நீங்க எப்படி பர்டிகுலரா ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அங்க பாருங்க அங்க ஒரு புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கு தான் இந்த கடையிலேயே காஸ்ட்லியான புக்கு. மோஸ்ட்லி யாரும் அந்த புக்கு வேணும் அப்படின்னு கேட்க மாட்டாங்க, அந்த புக்கு பக்கம் கூட போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ரேட்டே நாங்க முன்னாடி போட்டு வச்சிருப்போம். ஆனா வந்த நபரு நேரா அந்த புக்கு கிட்ட போனாரு, புக்கெல்லாம் பார்த்தாரு. அந்த புக்கோடைய விலையெல்லாம் கேட்டு நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா வாங்கிக்கிறேன், நீங்க வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டும் போனாரு. அப்படின்னும் போது அவர் அந்த புக்கை தொட்டதுக்கு அப்புறமா வேற யாராவது தொட்டு பார்த்தாங்களான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அந்த புக்கை நானே வாங்கிக்கிறேன், எவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கைப்படாம அந்த புக்கை வாங்கி பேக் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு. கரெக்டா அங்க வக்கீல் வராரு. ஓ எனக்கு முன்னாடி நீங்களே வந்துட்டீங்களா, இந்த ஊருக்கு வந்து நீங்க என்ன விஷயம் கண்டுபிடிச்சாலும் அது எங்களுக்கு தான் சாதகமா அமைய போகுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அடுத்து நம்ம ஹீரோ அந்த புக்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. இதை கொண்டுட்டு போயிட்டு சீஃபை பார்த்து மொத்தமா 3 ஃபிங்கர் பிரிண்ட் காமிக்கிறாரு. இது வந்துட்டு டெரிய நம்ம நேரடியா மீட் பண்ணி விசாரிக்கும் போது அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தோம் இல்லையா, அது இதுதான். இந்த 2வது ஃபிங்கர் பிரிண்ட் அந்த வேன்ல கிடைச்சது, அதுவும் டெரியோட. இது 3வது ஃபிங்கர் பிரிண்ட் நான் இப்ப போயிட்டு விசாரிச்சு புக்கை கண்டுபிடிச்சான் இல்லையா, அந்த புக்ல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் அவனுடைய தான். ஒரே நாள்ல ஒரே டைம்ல 3 இடத்துக்கு 2 இடத்துல ஒரு மனுஷனால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மண்டைய போட்டு பிச்சுக்கிறாரு. இப்ப இந்த கேஸ நம்ம எப்படிதான் முடிக்க போறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவுடைய பையனுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சமாதிக்கு போயிட்டு ஹீரோவுடைய மனைவியும் பாக்குறாங்க. நான் ரொம்ப நம்ம பையனை மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது நானும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே
அப்படியே உட்கார்ந்துட்டு கொஞ்சம் அமைதியா பேசும்போது, நீங்க உண்மையிலேயே அந்த ஆளு கொலைகாரன் நினைக்கிறீங்களா? அவரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கும் சரியா தெரியல, விசாரணை முடியும் போது தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜை மறுபடியும் போட்டு பாக்குறாரு, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு, இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு இதுல ஏதாவது உனக்கு வித்தியாசமா தெரியுதான்னு பாரு அப்படின்னும் போது, இது நம்ம கோச்சு, அவரு ரயில் ஏறதுக்காக டிக்கெட் கவுண்டருக்கு வந்திருக்காரு, வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ நல்லா நோட் பண்ணு, கேமராவையே பாக்குறான், அது மட்டும் இல்லாம கைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க மிடில் ஃபிங்கரை காமிக்கிறாரு. என்ன இந்த ஆளு கேமராவை பார்த்து மிடில் ஃபிங்கர் காமிக்கிறான், சோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது மக்களே. இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இது வரைக்கும் இந்த சீரீஸ் பார்க்கும்போது யாரு கொலைகாரன், யாரு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விட்டு அடுத்த எபிசோட் பாருங்க. இப்போ ரெண்டாவது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு அந்த டெரிய பாக்குறாரு. யோ, இந்த டைம்ல என்னையா பார்க்க வந்த, நீ என்ன பார்க்க வந்த அப்படின்னு மட்டும் என் வக்கீலுக்கு தெரிய வந்தா எனக்காக வாதாடவே மாட்டாரு. இப்போ என்னையா பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும், அதான் உன்னை பார்க்க வந்தேன், 2-3 கேள்வி மட்டும்தான் கேட்டு உடனே கிளம்புறேன், நீ தான் அவனை கடத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அப்படின்னு சொல்ல, பொய் சொல்லாம உண்மையை சொல்லு, ஒரு ஃப்ரெண்டா உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது, நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை அப்படின்னும் போது, சரி ஓகே நீ தான் அவனை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அவ்வளவுதான், இது மட்டும் தான் கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து அந்த குட்டி பையன் இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பையனுடைய அப்பாவையும் அண்ணாவையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி சமாதிக்கு அந்த இது பொருட்கள்லாம் வாங்குவாங்க பாத்தீங்களா, பாக்ஸ் மாதிரி, அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, நீங்க ஒரு பாக்ஸுக்கு 2 பாக்ஸா வாங்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, பயங்கரமா அழுகுறாங்க. அதுலயும் அந்த பையன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. கோச்சை வந்துட்டு கோர்ட்டுக்கு கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. பயங்கர பாதுகாப்பா போலீஸோடைய படையோட அப்படியே உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டே இருக்கும்போது அங்க மீடியா பீப்புள், பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே அநியாயமா அந்த பையனை கொலை பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லும் போது, திடீர்னு கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தன் கன்னோட வரான். வந்தவன் தாறுமாறா ஷூட் பண்றான், போலீஸ் எல்லாம் ஷூட் பண்றான். ஒரு புல்லட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கோச்சோடைய கழுத்தை உரசிட்டு போகுது. அப்ப நம்ம ஹீரோ டப்புன்னு கன்னை தூக்குறாரு, அந்த மர்ம நபரை ஷூட் பண்ணி கொலை பண்றாரு. அதுவும் தலையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது, இறந்து போன குட்டி பையனுடைய அண்ணாதான் மக்களே, இவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை தூக்கிட்டு வந்திருக்கான். இப்போ இவனே இறந்து போயிட்டான். இதே டைம்ல கோச்சுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கழுத்துல குண்டு பாஞ்சிருக்கு, ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. மனைவி வந்துட்டு காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த கோச்சி கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்காரு. அந்த நிலைமையிலையும் நான் ஒண்ணுமே பண்ணல, நான் அவனை கொலை பண்ணல, நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்கான்சியஸ் ஆகுறாரு, மயக்கமாகறாரு. இது எல்லா விஷயத்தையும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஓடி போட்டுட்டு ஒருத்தனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ ஒரு மனுஷனை ஷூட் பண்ணி கொலை பண்ணதுனால அவருக்கு இந்த டிராமா அஃபெக்ட் ஆகக்கூடாது, இவருக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும், கொஞ்சம் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல போயிட்டு அந்த கன்னை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புனிங்க வச்சிடுறாங்க. வந்துட்டு சைக்காட்ரிக் கிட்ட கவுன்சிலிங் மாதிரி போகணுமா, அது மட்டும் இல்லாம சம்பளத்தோட 2 வாரம் லீவு நம்ம ஹீரோக்கு, நீங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சும் விட்டாங்க. இதே டைம்ல அந்த டெரியோடைய மனைவியை காமிக்கிறாங்க. டெரி இறந்து போயிட்டாரு. அதுக்காக சில கேள்விகள்லாம் கேட்டு சைன்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி காட்டுக்குள்ள ஒரு நபரை கன்னோட காமிக்கிறாங்க. இவன் காட்டுக்குள்ள வந்து பண்ணியை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்றான். அப்போ ஒரு மெசேஜ், நீ அவசரமா கிளம்பி திரும்பி வரணும் அப்படின்னு சொல்ல, இவங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணியை ஷூட் பண்ணாம அவன் கிளம்புறான். பார்த்தா அந்த பண்ணி அங்க இறந்து கிடக்குது மக்களே. அதுவும் ஸ்டார்டிங் சீன்ல அந்த குட்டி பையன் எப்படி இறந்து கிடந்தானோ அதே போல ரென கொடூரமா உடம்புல இருக்க எலும்பெல்லாம் வெளியே தெரியுது. ஏதோ ஒரு பயங்கரமான மிருகம் அட்டாக் பண்ணா, ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி அட்டாக் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பண்ணி இறந்து கிடக்குது மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ லீவ்ல இருக்காரு. அதே டைம்ல சோகத்துல இருக்காரு. சீஃப் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, நீ அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ என்ன பண்ணுமோ அதான் கரெக்டா பண்ணிருக்க, அவன் சின்ன பையன் தான், வாழ வேண்டிய வயசு தான், அநியாயமா அவன் கன்னை தூக்கிட்டு வரும்போது மத்தவங்களை காப்பாத்த ஒரு போலீஸா நீ என்ன பண்ணணுமோ அதான் பண்ண அப்படின்னும் போது, இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு லீடு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து அந்த வேனை வந்துட்டு ஒரு சின்ன பையன் 12 வயசு பையன் ஆட்டையை போட்டு ஓட்டி கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்தவன் ஒரு கடைக்கு பக்கமா நிப்பாட்டிட்டு கடைக்குள்ள போயிட்டு ஏதோ வாங்கி வந்திருக்கான். அதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் தான் அவங்கிட்ட இருந்து அந்த வேன் காணாம போயிட்டு இருக்கு. அந்த பையன் வந்துட்டு பக்கத்துல இருக்க ஏதோ ஒரு ஹோம்ல இருக்கானா, நம்ம கூடிய சீக்கிரமே போயிட்டு விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம கோச்சுடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க வெளியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது உள்ளுக்குள்ள 2 பொண்ணு உங்களுக்கு மொத்தமா. அதுல சின்ன பொண்ணு பெட்ஷீட்டை போத்திட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு என்னால முடியாது, வேணா என்கிட்ட வராத வராத அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, அம்மா இங்க வாங்க, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, சீக்கிரமா வந்து என்ன விஷயம்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் உள்ளுக்குள்ள போனா அந்த பொண்ணு பெட்ஷீட்டை போத்திட்டு வியடா கத்திக்கிட்டு இருக்கா. என்கிட்ட வராத, என் கண்ணுக்கு நீ தெரியாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்கா. இங்க பாருமா, நீ மறுபடியும் கனவு கண்டிருக்க, இது ஒரு சாதாரண கெட்ட கனவு மட்டும்தான், நீ அமைதியா படுத்து தூங்கு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி வியர்டான கனவுலாம் வருது அப்படின்னே தெரியல, அது கனவா அப்படின்னு தெரியல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த இறந்து போன குட்டி பையனுடைய அப்பாவை மட்டும் காமிக்கிறாங்க. மனைவி, பெரிய புள்ள, சின்ன புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 1 by 1 இறந்து போயிட்டாங்க. இப்போ இவரு தனிக்கட்டையா இருக்காரு. இதுக்கப்புறமா நம்ம மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோக்கு பக்கமா அந்த கர்டன் இருக்கும், அதை கிழிச்சு தூக்கு போட்டு தொங்குறாரு. அப்படி தூக்கு போட்டு தொங்கும் போது விண்டோடைய கண்ணாடி டமால்னு உடையுது. இது அந்த பக்கமா போற ஒரு பொண்ணு பாக்குறா. பார்த்த பொண்ணு, ஐயோ காப்பாத்துங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, ஓடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்ண இந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஸ்ட்ரேஞ்சர் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ எவிடன்ஸ் பார்க்கணும், எனக்கு ஒரு முக்கியமான தகவல் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூம் கிட்ட போயிட்டு ஒரு பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு எதையோ கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒருத்தன் காட்டுக்குள்ள போயிட்டு பண்ணியை ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருப்பான், அவன் இங்க வரான், அவன் பேரை ஜாக்னு வச்சுக்கலாம். இந்த எடுவட்ட பையன் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லீவை பாதிலேயே கேன்சல் பண்ணிட்டு என்ன வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு பதிலா இவனும் இந்த கேஸை விசாரிக்க போறானா என்னன்னு தெரியல, ஆனா ஹீரோ தான் குறை சொல்லிட்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவனும் போலீஸ். அடுத்து சீஃப் நம்ம ஹீரோ கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம்னு போயிட்டு கேட்கும் போது எல்லாமே கன்ஃபார்ம் தான், டிஎன்ஏ எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது, அந்த கோச் டெரி தான் கொலைகாரன் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் தெரிஞ்சா என்ன, தெரியல அப்படின்னா என்ன, அந்த கோச் தான் இப்போ இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. இப்ப அந்த வேன்குள்ள சின்னதா கிழிஞ்சு போன மாதிரி ஒரு போஸ்டரை நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. அந்த போஸ்டரை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னா எவிடன்ஸ் ரூம்ல இருந்து அதை கொண்டு வந்திருப்பாரு. கொண்டு வந்தவரு அந்த வண்டிக்குள்ள கிழிஞ்சு போன ஒரு போஸ்டரை பார்த்தேன், இந்த போஸ்டர் எதனுடையது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டே பிடிக்க முடியல, அதான் இதை கண்டுபிடிக்கலான்னு கொண்டு வந்தேன் அப்படின்னும் போது இப்ப அந்த போஸ்டரு, அந்த போஸ்டருடைய லோகோ, அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் லெட்டர், இதையெல்லாம் வச்சு மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அது இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய போஸ்டரா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லோகோ, ஸ்டார்டிங் லெட்டர், கலர் எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது. இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்க்கும் இந்த போஸ்டர் அந்த வேனுக்குள்ள வந்ததுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனைவி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அடுத்து மறுபடியும் கோச்சுடைய சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பேய் மாதிரி நடுராத்திரி எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அம்மா எந்திரிச்சு பாக்குறாங்க, என்னக்கண்ணா மறுபடியும் அந்த கெட்ட கனவு கண்டு கண்ண முடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அமைதியாவே இருக்க, சரி ஓகே வா நான் படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாங்க. கீழே தண்ணி எல்லாம் சிந்தி கிடக்கும். அந்த தண்ணி என்னமோ ஆகுது, அந்த தண்ணி வந்துட்டு ஏதோ வேர்டிங்க எழுத ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வியர்டா காமிச்சு இந்த சீன் அப்படியே கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ கூடவே ஒரு லேடி போலீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்களெல்லாம் பார்த்துட்டு கேஸுடைய அப்டேட் என்ன, உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இப்பதான் சீஃப் இங்க வந்துட்டு போனாரு, அவர் தான் எல்லாமே அப்டேட்லாம் சொல்லிட்டு போனாரு, நீங்களும் போயிட்டு பாருங்க அப்படின்னும் போது இவர் அப்படியே வெளியே கிளம்புறாரு. இப்ப நம்ம ஹீரோ வெளியே போகும்போது ஐசியூல யாரையோ அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க போல, அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஜாக் வந்துட்டு யார் இவரு, உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உனக்கும் ஃப்ரெண்டு தான், அந்த இறந்து போன குட்டி பையனுடைய அப்பா தான் இவரு, அந்த குடும்பத்துல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, இப்போ இவர் தான் மிச்சம் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவருக்கும் ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்ல, கொய்யால ஒரே ஒரு கொலை, மொத்த குடும்பமும் நாசமா போச்சு, அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ்காரனும் கிளம்பி அந்த குட்டி பையன் வேனை ஆட்டைய போட்டான், இப்போ கூட ஏதோ ஒரு ஹோம்ல இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஹோமுக்கு போயிட்டு அந்த பையனை மீட் பண்றாங்க. சும்மா பேசணும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த வேனை எங்க இருந்து கொண்டு வந்த, எங்கெல்லாம் கொண்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் வரைக்கும் அந்த வேனை ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்கா. மக்களே நீ இங்கெல்லாம் நிப்பாட்டினியா, இந்த கிரைம் ஸ்பாட் போட்டோலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போட்டோலாம் காமிச்சு இங்க நிப்பாட்டினியான்னு கேட்கும் போது ஆமா அந்த பார்க்குக்கு பக்கத்துல நிப்பாட்டினேன், அதுக்கப்புறம் 7-Elevenக்கு பக்கத்துல நிப்பாட்டிட்டு உள்ள போனேன், உள்ள டிவி கூட ஓடிட்டு இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம சில பேருடைய நெத்தில இந்த கிராஸ் மாதிரி சிம்பிளை பார்த்தேன், கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது
வேற ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற ஒண்ணுமே ஞாபகத்திலே இல்ல அப்படின்னு சொல்ல இவங்க கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பையன் வந்துட்டு குட் ஃப்ரைடே பத்தி சொல்லிட்டு இருக்கான். குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் நெத்தில இந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்க, கிராஸ் சிம்பிள் போடுவாங்க. அதை இந்த பையன் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த பையன் வந்துட்டு 6ஆம் தேதி தான் அந்த வேனை ஆட்டையை போட்டுட்டு இந்த ஊர் வரைக்கும் வந்திருக்கான். இதுவே இந்த கோச் தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டு 3ஆம் தேதியே வெக்கேஷனுக்கு போயிருக்காரு. திரும்பி 7ஆம் தேதி தான் வந்திருக்காரு. இது எதுவுமே கண்டிப்பா கோ இன்சிடென்ட்டா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொன்னு, இந்த பையன் வந்துட்டு ஒரு ஸ்டேட்ல இருந்து அந்த வேனை ஆட்டையை போட்டுட்டு கொண்டு வந்தா பாத்தீங்களா, அந்த ஸ்டேட்டும் இவங்க வெக்கேஷனுக்கு போன ஸ்டேட்டும் ஒரே ஸ்டேட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுடைய வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா மனைவி தான் வந்து திறக்கிறாங்க. இவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அவங்க உள்ளேயே விடாம உன் மூஞ்ச பார்க்கும்போது எனக்கு வெறுப்பா இருக்கு, நீயும் நானும் எப்படிலாம் பழகிருக்கோம், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸா மக்களே, என் புருஷனுக்கும் உனக்கும் எந்த மாதிரியான பழக்கம், அநியாயமா இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எல்லாமே புரியுது. இப்ப கூட நான் ஒரு தகவலோட வந்திருக்கேன், சில கேள்வி கேட்கணும், தயவு செஞ்சு ஆன்சர் பண்ணு அப்படின்னும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட பேசவே விருப்பமே கிடையாது, இந்த பக்கமே வராத. இந்த ஊரை சேர்ந்த எல்லாரும் ஒரு கொலகாரனுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க, கொலகாரனுடைய பசங்கன்னு பாக்குறாங்க. என்கிட்ட பேசல அப்படின்னா கூட பரவாயில்ல, என் பசங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க கிட்டயும் பேசவே மாட்டாங்க. என் பசங்க என்கிட்ட வந்து அம்மா ஏமா அவங்க எல்லாம் என்கிட்ட பேச மாட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமா என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க கிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என் நிலைமையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இங்க பாரு இந்த நிலைமையில இருந்து நீ வெளியே வரணும் அப்படின்னா நான் சொல்றபடி கேளு, இந்த கொலையை உன் புருஷன் பண்ணல அப்படின்னா வேற யாரோ பண்ணாங்க இல்லையா, அது யாரு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கு உன்னுடைய உதவி எனக்கு வேணும் அப்படின்னும் போது எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வக்கீல போயிட்டு மீட் பண்ணி இந்த கேஸ்ல முக்கியமான க்ளூவை கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு வந்துட்டு அந்த டெரியோடைய மனைவி பேசணும், கொஞ்சம் பேச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது அவரும் கூர்முறாரு. எப்படியோ அந்த வக்கீல் பேசி ஒத்துக்க வச்சுட்டாரு. உட்கார்ந்து பேசும்போது நீங்க எதுக்காக டூருக்கு போறவங்க கரெக்டா அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஸ்டேட்ல என்னுடைய மாமனார் இருக்காரு, டெரியோடைய அப்பாக்கு கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளமா, அவரை வந்துட்டு ஏதோ ஒரு ஹோம்ல சேர்த்து வச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிருக்காங்களாம். டெரி மட்டும் அப்பாவை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நான் என்னுடைய பசங்களை கூப்பிட்டு வெளியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா கேளுங்க, நீங்க அந்த ஸ்டேட்டுக்கு வெக்கேஷன் போனீங்க இல்லையா, அதே ஸ்டேட்ல இருந்து ஒரு 12 வயசு பையன் அந்த வேனை ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்கான், அதுக்கப்புறமா தான் இந்த கொலை எல்லாமே நடக்குது அப்படின்னும் போது சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க, அந்த சின்ன பையன் கிட்ட இருந்து என்னுடைய புருஷன் அந்த வேனை ஆட்டையை போட்டு கொண்டு வந்து இங்க கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய போட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாருங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, ஒரு கிளாரிட்டிக்கு மட்டும் தான் கேக்குறேன், சரி ஓகே இந்த ரெஸ்டாரண்ட்க்கு போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட அந்த போஸ்டர் கூட பார்த்தாங்களே அந்த ரெஸ்டாரண்டோடைய பேரை சொல்லி கேட்கும் போது நான் எங்கேயுமே போகவே இல்லை, நீங்க லிமிட்டை தாண்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் போதும் அப்படின்னும் போது இல்ல இல்ல ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க, நீங்க அந்த ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வியர்டா ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த குட்டி பொண்ணு அங்க படிக்கட்டுல உட்கார்ந்துகிட்டு இருப்பா, அப்பாக்கு வந்துட்டு கையில அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ நேரா அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு அப்பாக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்ப அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க தான் எங்க அப்பாவை கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன மன்னிச்சுக்கோமா, நான் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன், வாழ்க்கை முழுக்க எனக்கு அது ஒரு பயங்கர வலியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. சரி இப்ப சொல்லு அப்பா கையில எப்படி காயம் பட்டுச்சு, என்ன காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மாக்காரி இந்த பொண்ணை கூட்டிட்டு போக ட்ரை பண்ணும்போது ஹீரோ கேள்வி கேட்க அந்த பொண்ணு திரும்பி பேச ஆரம்பிக்கிறா. அப்பா வந்துட்டு தாத்தாவை பார்க்க போகும்போது அப்போ ஏதோ ஒரு நர்ஸ் மேல இடிச்சிட்டு தவறி கீழே விழுந்து கையில ஏதோ காயம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னாரு, அது ஒரு மேல் நர்ஸ் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேவா அந்த அங்கிள் கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு நம்மளும் மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக ட்ரை பண்ண, அம்மா அந்த அங்கிள் கேட்டார் இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்க்கு நம்ம போனுமே மறந்து போயிட்டீங்களா அப்படின்னும் போது எனக்கு ஞாபகமே இல்ல வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறாரு இந்த லேடி எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி காமிக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் அங்க இருந்து அந்த பால் போடுற டின்னை இழுத்துட்டு போறான், அதுக்கப்புறமா ஒரு துணி மாதிரி இருக்கு அந்த துணியவே போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான், இவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நமக்கு சரியா காமிக்காம இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பண்ணை வீட்டை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பண்ணை வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ துணியெல்லாம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து ஜேக்க காமிக்கிறாங்க, இவன் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஏதோ புலம்பிக்கிட்டே சைன் போட்டுட்டு இருக்கான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோக்கு 2 வாரம் லீவ் கொடுத்த காரணத்தினால நம்ம ஹீரோவுடைய எல்லா வேலையும் இவன் தான் பார்க்கணும். இப்போ வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ்ல ஏதோ துணி எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே அந்த கோச்சிக்கு சொந்தமானது. அங்க போயிட்டு என்ன விஷயம்
கண்டுபிடிக்க முடியுமோ, என்ன விஷயம்லாம் கிடைக்குமோ நீங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அமைச்சிருக்காங்களாம். நான் தான் போனோமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ காலங்காத்தால எந்திரிச்சு உட்காந்துட்டு லேப்டாப்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கும்போது மனைவி வந்து பாக்குறாங்க. எங்க காலங்காத்தால என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கோச்சோடைய அப்பா வந்துட்டு ஏதோ ஒரு ஹோம்ல இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அவரை பத்தின ஏதாவது தகவல் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னும் போது, இங்க பாருங்க உங்களுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தோட லீவ் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறமும் எதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னால ரெஸ்டே எடுக்க முடியாது, நான் கண்டிப்பா வேலை பார்த்தே ஆகணும், இங்க என்ன விஷயம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து ஒரு ஜெயில காமிக்கிறாங்க. ஒரு தாடிக்கார ஜெயில் கைதியை காமிக்கிறாங்க. அவர் பாட்டுன்னு உட்காந்து சிவனேன்னு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது புதுசா சில கைதிகளை கூட்டு வராங்க. அதுல ஒருத்தன் இவனையே முறைச்சு பார்த்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க யாரு, இவங்களை எதுக்காக திடீர்னு காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு போக போக தெரியும் மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜாக்க காமிக்கிறாங்க. ஜாக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கான். போனவனே ஒண்ணுக்கு முட்டிக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா பேஞ்சிட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள போனா ஒரே இருட்டா இருக்கு. லைட்டோட உள்ளுக்குள்ள போறான். இவனுக்கு லைட்டா பயமா தான் இருக்குது, ஏன்னா இருட்டா இருக்கு, அங்க இங்கன்னு ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. எலி ஓடனா கூட பயந்து போயிட்டான். இப்படி இவன் பார்த்துட்டே ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்போ திடீர்னு யாரோ கழுத்தாமட்டிலேயே பொலிச்சின்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாரையும் காணும். ஆனா சமயம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் கத்துற சவுண்ட் மட்டும் கேக்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஜாக்கு வீட்டுல தான் கண்ண முடிக்கிறான். வீட்டுல பாத்ரூமுக்கு போயிட்டு ஏதோ மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். முதுகுல கழுத்தாமட்டையில ஏதோ வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில பார்க்கும்போது அப்படியே ரேஷஸ் எல்லாம் வந்த மாதிரி தடிப்பு தடிப்பா சிவப்பு சிவப்பா இருக்கு. இது இவனுக்கு என்ன அப்படின்னே புரியல. ஆனா அந்த வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மட்டும் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு போலீஸை மீட் பண்றாரு. இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த போலீஸும் ஒன் பை ஒன்னா அந்த டேப்ல காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. டெரி வந்துட்டு ஒரு பாருக்கு போயிட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பழைய ட்ரெஸ்ஸை கொண்டு போயிட்டு இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் நம்புறாங்க. அவன் போட்டுட்டு போன அதே ஜாக்கெட் அதே ட்ரெஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். அங்க இருந்து ஒரு மெட்டல் பார்ட் மாதிரி இது வந்துட்டு பாத்தீங்கன்னா டெரியோடைய பெல்ட்டோடைய பக்கல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஆனா இந்த பக்கல நல்லாவே பாருங்க, இந்த பக்கல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ண மாதிரி ரொம்ப பழைய பக்கல் மாதிரி தொட்டாலே உடஞ்சு போயிடும் போல, அந்த அளவுக்கு ஸ்கிராட்ச், அந்த அளவுக்கு பழைய பக்கல் மாதிரி தெரியுது. இந்த பக்கல்லையும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பக்கல்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் அதுக்கப்புறம் வேன்ல டெரியோடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பக்காவா மேட்ச் ஆகுது. ஆனா போலீஸ்க்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பக்கல்ல கிடைச்சிருக்க ஃபிங்கர் பிரிண்டோடைய அந்த நபர் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஆணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஆணுக்கு ரொம்ப ரொம்ப வயசு ஜாஸ்தி, ஒரு 80 to 90 இருக்கலாம். அதுவே வேன்ல நமக்கு டெரியோடைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப எங்கா இப்ப டெரி என்ன வயசுல இருக்கானோ அது கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. வேன்ல மொத்தமா 5 ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதான். ஒன்னு வந்துட்டு டெரியோடையது, இன்னொன்னு இறந்து போன பையந்து, மத்த 3 ஃபிங்கர் பிரிண்ட்டும் அந்த வேனுக்கு சொந்தக்காரங்களது அப்படின்னு சொல்லும் போது நீங்க உண்மையிலேயே நல்லாவே செக் பண்ணீங்களா, ஒருவேளை வேற யாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டையோ தெரியாம மேட்ச் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 100% உறுதியா சொல்றேன், இந்த பக்கல்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டும் வேன்ல கிடைச்ச டெரியோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒண்ணுதான், பக்காவா மேட்ச் ஆகுது. ஆனா எப்படி ஏஜ் அவ்வளவு அதிகமா காமிக்குது, ஏஜ் வந்துட்டு அவ்வளவு அதிகமா தெரியுது அப்படின்னு தான் தெரியவே இல்ல. இன்னொன்னு இந்த ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கும் போது அதே ஸ்பாட்ல நாங்க விந்தணு மாதிரி ஏதோ கண்டுபிடிச்சோம், லிக்விட் மாதிரி ஏதோ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த லிக்விடை செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா அது சிமெண்ட் சாம்பிள் கிடையாது, வேற ஏதோ போல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருவேளை இன்ஜின் ஆயிலா இருக்குமா, ஏதாவது எண்ணெயா இருக்குமா, வேற ஏதாவது நமக்கு தெரிஞ்ச லிக்விடா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் நாங்க தேடின வரைக்கும் அது என்ன லிக்விட் அப்படின்னே கண்டே பிடிக்க முடியல. ஃபாரன்சிக் டீம் இன்னமும் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டெரியோடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்தை பத்திலாம் சொல்லலாம் அப்படின்னும் போது, ஏங்க நமக்கே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது, கரெக்ட் நமக்கே ஒண்ணுமே தெரியல இல்லையா, அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இவர் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து கோச்சோடைய மனைவியை காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல 2 பசங்க படிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த பசங்களுடைய ஹெட் மாஸ்டர் கோட்டு இந்த மாதிரி உங்க பசங்களை இங்க இருக்க பசங்க பயங்கரமா புல்லிங் பண்றாங்க, படிக்கவே விட மாட்டாங்க, பெட்டர் நீங்க வேற ஏதாவது ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு சேர்த்து விடுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும், அவங்களும் நல்லா படிப்பாங்க வளருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க நீங்க நல்லா பாத்துப்பீங்க, இங்க இருக்க டீச்சர்லாம் வந்துட்டு நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னா பசங்களை பேரண்ட்ஸ் நம்பி விட்டு போறாங்க, நீங்களே இந்த மாதிரி சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இல்ல நிறைய பசங்களுடைய பேரண்ட்ஸுமே இந்த பொண்ணு
பொண்ணை இங்க படிக்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்டா சொல்லியிருக்காங்க. எனக்கு வேற வழி தெரியல, நானே உங்களுக்கு பெஸ்டான ஸ்கூலா ரெஃபர் பண்றேன் அப்படின்னும் போது இவங்க கடுப்பாயிட்டு செமையா திட்டி விட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஜாக்கு இன்னொரு போலீஸ் வக்கீல் இவங்களை காமிக்கிறாங்க. இப்போ வக்கீலை மீட் பண்ணி பக்கல் கண்டுபிடிச்சது, ட்ரெஸ் கண்டுபிடிச்சது, மத்த விஷயங்கள் எல்லாமே சொல்லும் போது நான் தான் சொல்றேன் இல்லையா, அவரு கிளம்பி வெக்கேஷனுக்கு அந்த வேற ஒரு ஸ்டேட்டுக்கே போயிட்டாரு. அந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட் வரைக்கும் அவர் ஒரு வேனை ஆட்டையை போட்டு அதை எப்படி ஓட்டிட்டு வர முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் போகும்போதும் ஃபிளைட்ல போயிருக்காரு ஃபேமிலியோட, வரும்போதும் ஃபேமிலியோட ஃபிளைட்ல வந்திருக்காரு. இதுக்கு நடுவுல எப்படி வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இந்த ஊர்ல விட்டு திரும்பவும் அந்த ஊருக்கு போயிட்டு ஃபிளைட்ல வரதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்துட்டு சில எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, அதை செக் பண்ணி பார்த்தா ஏதோ லிக்விட் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம், அதையும் என்னன்னு கண்டே பிடிக்க முடியல, எதுனே தெரிய வரல அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கே எதுவும் தெரிய வரலையா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கலாய்கிறாரு. அப்போ ஜாக் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம இந்த விசாரணையை மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் செக் பண்ற மாதிரி விசாரணையை ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த டீச்சரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாரையும் முதல்ல இருந்து விசாரிச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்லும் போது, இது மட்டும் இல்லாம டெரியும் ஃபேமிலியும் வெக்கேஷனுக்கு போனாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்டுக்கும் போயிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, சரி யாரு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோவால போக முடியாது. நம்ம ஹீரோ அபிஷியலா லீவ்ல இருக்காரு. இந்த ஜாக் தம்பி நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா என்னாலாம் போக முடியாது, எனக்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வேலை இருக்கு, நான் நிறைய வேலையை விட்டு அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஹோலின்னு ஒரு பொண்ணு தெரியும், அந்த பொண்ணு ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி, அந்த பொண்ணு பக்காவா சொன்ன வேலையை கச்சிதமா முடிப்பா, அந்த பொண்ணு கிட்ட உதவி கேட்கலாம், அந்த பொண்ணை போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலிக்கு கால் பண்ணி இந்த கேஸ பத்தி எல்லாமே சொல்லிட்டு, நீ அந்த ஊருக்கு போயிட்டு விசாரிக்கணும், உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னால முடியும், ஆனா நான் எந்த டீலிங்கா இருந்தாலும் போன்ல பேசி ஒத்துக்க மாட்டேன், யாரு என்ன இந்த வேலையை வாங்க போறாங்களோ அவங்கள நான் நேரடியா மீட் பண்ண போறேன், அவங்க சொன்னாதான் என்னால வேலையை பார்க்க முடியும், இல்லனா போன வாட்டி மாதிரி நாசமா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு போனையும் கட் பண்றாங்க. அடுத்து நமக்கு கோச்சோடைய பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு நைட் டைம்ல எதையோ பார்த்து பயந்த மாதிரி யாரோ அங்க நிக்கிறாங்க போல, அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சில மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அடுத்து மறுபடியும் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இன்னொரு போலீஸும் சேர்ந்து போயிட்டு ஹோலியை மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட இந்த கேஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நாங்க என்ன சந்தேகப்பட்டோம் அப்படின்னா, அந்த டெரி வந்துட்டு ஒரு கேவா இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த குட்டி பையனை அவனுக்கு பிடிச்சி போயிட்டு அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான் அப்படின்றது தான் கேஸ். இதுல புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நல்லாவே தெரியுது, எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. ஆனா அவனும் எவிடன்ஸை காமிக்கிறான், நான் வேற ஒரு ஸ்டேட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். எங்களால இப்போ லீகலா போயிட்டு விசாரிக்க முடியாது, லீகலா போனா அதுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான ப்ரொசீஜர் இருக்கு, உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க வந்துட்டு கேள்வி கேட்கறாங்க. ஒரே நபரு ரெண்டு இடத்துல எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் தெரியல அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரே நபரு ரெண்டு இடத்துல இருக்க முடியாது, ரெண்டு பேரா இருக்கலாம் அப்படின்னும் போது, இல்ல நாங்க செக் பண்ணிட்டோம், அது கண்டிப்பா ட்வின்ஸ் கிடையாது, டெரிக்கு யாரும் ட்வின்ஸ் கிடையாது அப்படின்னும் போது, நான் அந்த மாதிரி சொல்ல வரவே கிடையாது, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏமா நீ வந்துட்டு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ற மாதிரி, நம்ம வந்துட்டு கோர்ட்ல வாதாடுற மாதிரி என்ன விஷயம் பேச முடியுமோ, என்ன விஷயம் கண்டுபிடிக்க முடியுமோ அதை மட்டும் பத்தி பேசு, அதை மட்டும் கண்டுபிடி, இஷ்டத்துக்கு தேரி அந்த மாதிரி சொல்லுது, குவாரி அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னா சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொண்ணு உடனே அவளுடைய வாழ்க்கை கதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. சின்ன வயசுல நிறைய பாதிக்கப்பட்டிருக்காளாம், தெரபிஸ்ட் கிட்ட எல்லாம் கூட்டு போனாங்களாம், அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுன்னு கிளம்பி போயிட்டா. மக்களே சரியான பைத்தியமுச்ச வெட்டிகளியா இருப்பா போல, இவளை நம்பி பெரிய கேஸ வேற ஒப்படைக்கிறாங்க. அடுத்து நமக்கு ஜெயில காமிக்கிறாங்க. புதுசா ஒருத்தன் தாடிக்காரனை முறைச்சிட்டே வந்தான் பாத்தீங்களா, அவன் யாருக்கும் தெரியாம பாத்ரூம்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு காலுக்குள்ள எதையும் மறைச்சி கொண்டு வந்திருப்பான் போல, கால் அறுத்து வெளியெடுக்கிறான். சே நீலாம் மனுஷனே கிடையாதுன்னு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். கால் அறுத்து உள்ளுக்குள்ள இருந்து கத்தி மாதிரி ஷார்ப்பா எதையோ தூக்கி மறைச்சு வைக்கிறான். இதே டைம்ல அந்த கண்ணாடிக்கார தாடிக்காரன் அவன் தன்னுடைய மூக்கு கண்ணாடியை உடைச்சி அந்த கண்ணாடியை ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. கோச்சோடைய பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அம்மா கிட்ட வந்து, அம்மா அன்னைக்கு ஒரு போலீஸ் நம்மள பார்க்க வந்தாரு இல்லையா, அந்த போலீஸ் கிட்ட நான் முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னும் போது, யாருமா என்ன விஷயமா யார்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதாம்மா அன்னைக்கு கூட வந்துட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நல்லா உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்தாரு, அந்த போலீஸ பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னும் போது, அது எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் சொல்றேன் அப்படின்னு. இல்ல அந்த நபர் வந்துட்டு அந்த டிடெக்டிவ் தான் கூப்பிட்டு வச்சு இந்த விஷயம்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட சொல்ல முடியாது, அவரை வர சொல்லுங்க, அவர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்னும் போது இவங்களுக்கு ஒரே பயமா இருக்கு, பொண்ணு மென்டல் ஆயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லும் போது நம்ம ஹீரோ தனியா வராம பொண்டாட்டியும் கூப்பிட்டுட்டு வராரு.
இந்த கோச்சோடைய மனைவி பார்த்தோன்னே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உள்ளுக்குள்ள போயிட்டு கேஸை பத்தியோ மற்ற விஷயங்களை பத்தியோ பேசவே கூடாது. என் பொண்ணு அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா லைட்டா மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை குணப்படுத்துற மாதிரி பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பாசமா பேச ஆரம்பிக்கிறாரு. என்னம்மா யாரையோ பாத்தியா, யாரோ வீட்டுக்கு வந்து உன்னை மீட் பண்ணாங்களாம், இது எல்லாமே உன்னுடைய கெட்ட கனவா இருக்கும், நீ அதெல்லாம் பெருசா நினைக்காத அப்படின்னும் போது, இல்ல நான் கண்டிப்பா அந்த மனுஷனை பார்த்தேன், அந்த மனுஷன் என்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா உங்களை எல்லாத்தையும் நிப்பாட்ட சொன்னாரு அப்படின்னும் போது, என்ன நிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் அதெல்லாம் சொல்லல, உங்களை கூப்பிட்டு வச்சு நீங்க பண்ற எல்லாத்தையும் நிப்பாட்டணும், நிப்பாட்டல அப்படின்னா பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னும் போது, இந்த அம்மாக்காரிக்கு ஒண்ணுமே புரியல. பசங்களா நீங்க மேல போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய மனைவி இந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தனியா கூட்டு போயிட்டு, இங்க பாரு கோவிந்தம்மா, எனக்கும் ஒரு பையன் இருந்தா உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா கேள்விப்பட்டேன், பையன் கூட ஏதோ உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னுடைய பையனும் உங்க பொண்ணு எப்படி சொல்றாங்களோ அதே போல யாரோ வராங்க, நான் யாரையோ பார்த்தேன், என்னமோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க சொல்ல ட்ரை பண்ணும்போது சின்ன பையன் இல்யூஷனா இருக்கும், இமேஜினேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தா அநியாயமா என்னுடைய பையன் இறந்தே போயிட்டான். நம்ம வந்துட்டு உங்க பொண்ணு பேசுறத சும்மா அப்படியே கேஷுவலா விட்டக்கூடாது, முதல்ல கூப்பிட்டு வச்சு என்ன விஷயம்னு கேட்கலாம், நானே பேசுறேன் அப்படின்னும் போது இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ கீழே நின்னுகிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இந்த பொண்ணுடைய அம்மா அதுக்கப்புறம் ஹீரோடைய மனைவி இவங்க ஒரு பக்கமா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீ யாரையோ பார்த்தேன் அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த நபரை எத்தனை வாட்டி பார்த்தேன்னு கேட்கும் போது ஒரு 3 இல்ல 4 வாட்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஏமா 4 வாட்டி யாரையோ பார்த்திருக்க, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கும் போது, அம்மா நீங்களே ஏற்கனவே அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ல அழுதுகிட்டு இருக்கீங்க, இந்த டைம்ல இதெல்லாம் சொன்னா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னா சொல்லவே இல்லை அப்படின்னும் போது, சரி ஓகே அந்த ஆளு பார்க்க எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய மனைவி கேட்கும் போது, அந்த ஆள் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது என்னுடைய அப்பா மாதிரியே இருந்தான், அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கான் போல, சோ அப்பா மாதிரி தெரிய இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் போக போக அந்த ஆளுடைய ஃபேஸ் அப்பா மாதிரியே கிடையாது, பிளர் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழுக்கா இருந்தா அப்படின்னும் போது, அழுக்கானா எப்படி, ரொம்ப ரொம்ப ட்ரெஸ் போடாம இல்ல ட்ரெஸ் அழுக்கா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மனைவி கேட்கும் போது, அழுக்கானா அந்த மாதிரி சொல்ல முடியாது, என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினா அழுக வச்சான், அதான் அழுக்கான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மீன் பண்றா. இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு தங்கம், இந்த மாதிரிலாம் ஒரு ஆளே கிடையாது, மேபி அப்படி ஒரு ஆள் உன்னை வந்து பார்த்தாங்க, என்கிட்ட இதை சொல்ல சொன்னாங்க அப்படின்னா நீ வந்துட்டு நேரா அந்த ஆள்கிட்டயே போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, எதுவா இருந்தாலும் அந்த மனுஷனை என்கிட்ட வந்து பேச சொல்லு, இன்னொன்னு வந்துட்டு அந்த மனுஷனால இல்ல அந்த ஆளால உனக்கு எதுவுமே நடக்காது, அவரை பார்த்து பயப்படாது அப்படின்னும் போது, நான் ஏன் அவனை பார்த்து பயப்படணும், நீங்க தான் அவனை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இந்த பொண்ணு எதை சொல்ல வரா அப்படின்னே தெரியல. இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து ஹோலிய காமிக்கிறாங்க. டெரியோடைய ஃபேமிலி போயிட்டு அந்த ஸ்டேட்ல வேற ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த ஹோட்டல்லயே இவங்க ரூமை புக் பண்றாங்க. ஹோலி அந்த ரூம்குள்ள போனோனே அன்னைக்கு என்ன விஷயமா இருக்கும், அந்த ஃபேமிலி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இமேஜின் பண்ணி பாக்குறா. அதுக்கப்புறம் சுத்தி முத்தி பார்க்கும்போது பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, ஒரு மால் மாதிரி இருக்கு, அங்க பார்க்கிங் அதுக்கப்புறம் கேமராலாம் இருக்கு. இதையே இவங்க பார்த்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு ஆள் வரான், உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கரெக்டா மார்ச் 6ஆம் தேதி இந்த கேமரா ஒர்க் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் எதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி ஒரு பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க, அந்த கேஸை நான் தான் விசாரிக்கிறேன், அந்த கடத்தப்பட்ட வேன் வந்துட்டு கடைசியா இங்க தான் நின்னு இருக்கு, இங்க இருந்து தான் அந்த வேனை யாரோ ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்காங்க, அது எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கேமரா அன்னைக்கு ஒர்க் ஆச்சான்னு தெரியணும் அப்படின்னும் போது, எனக்கு சரியா தெரியல, இங்க நான் தான் செக்யூரிட்டி, நான் மட்டும் இல்லாம இன்னொரு பையனும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், நான் வேணா அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னும் போது, சரி ஓகே கேட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து நமக்கு ஜாக்க காமிக்கிறாங்க. ஜாக்கும் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரு பாருக்கு குடிக்க போயிருக்காங்க. அப்போ ஜாக்குடைய முதுக பார்த்தா அந்த கழுத்தை பார்த்தா பொறி பொறியா என்னமோ இருக்கு, சூடு வச்ச மாதிரி தடயமா இருக்கு, அது ரொம்பவே வலிக்குது அப்படின்னு அந்த பையனுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. தவறி அவன் திடீர்னு கீழே விழுகிறான். கீழே விழுந்தவன் ஐயோயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்காரன் காப்பாத்த ட்ரை பண்ண, என்ன ஒன்னும் பண்ணாதீங்க என்ன ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றான். டே நான் ஒண்ணுமே பண்ணலடா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவன் கத்திக்கிட்டே இருக்கான். உடனே ஃப்ரெண்டுக்காரனுக்கே பயம் வந்துருச்சு, ஏங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க, அந்த பண்ணாடதான் கீழே வந்து குடிபோதையில கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கி காமிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹோலியை காமிக்கிறாங்க.
இவங்க பெரியுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிட்டு ரிசப்ஷன் கிட்ட இந்த மாதிரி அவரை பார்க்கணும், என்ன வந்துட்டு அவர் தான் தூக்கி வளர்த்தாரு, ஒரே ஒரு வாட்டி பார்க்க அலோ பண்ணுங்க அப்படின்னும் போது அலோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கேஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நிறையவே ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் உள்ள பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவருடைய சொந்தக்காரன் மந்தக்காரன் குட்டி குஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசி உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணிருக்காங்க. ஏமா நீ ரிப்போர்ட்டரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஒரிஜினல் சொந்தக்காரங்க வந்தா கூட இப்போதைக்கு உள்ளுக்குள்ள விட முடியாது, ஏன்னா அவரால் பேசக்கூட முடியாது, முதல்ல கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போடி அயோக்கிய ராஸ்கல்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இவங்க வெளியே வந்து ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த நியூஸை கேள்விப்பட்டு நிறைய ரிப்போர்ட்டர் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க ட்ரை பண்ணிருப்பாங்க போல, என்னையே உள்ள விடமாட்டாங்க, நான் வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போனவங்க அவங்க ரூம்ல உட்கார்ந்துட்டு ஏதோ பழைய நியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, 2 குட்டி பொண்ணுங்க ஒரு அக்கா தங்கச்சியை காணோம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வருது. அடுத்த நியூஸ்ல பார்க்கும்போது அவங்கள வந்துட்டு ஒரு ஆத்துக்கு பக்கமா இருந்து கண்டுபிடிச்சிட்டோம், 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, அந்த அக்கா தங்கச்சி குட்டி குழந்தைங்களை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாடிக்கார கண்ணாடிக்காரனை பார்த்தோம் பாத்தீங்களா, அவனை காமிக்கிறாங்க. இவன் தான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டானா. இதை பார்த்துட்டு இவங்க நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சம்பந்தமே இல்லாம ஹோலி எதுக்காக இந்த கேஸை பாக்குறா, நமக்கு எதுக்கு இவங்களை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல மக்களே. அடுத்து ஜெயிலுக்குள்ள அந்த கண்ணாடிக்காரனை காமிக்கிறாங்க. இந்த கண்ணாடிக்காரன் ஏதோ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கான். அந்த டைம்ல புது கைதி உள்ளுக்குள்ள வர என்ன ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணாடியை உடைச்சி ஷேர் பண்ணி வச்சிருப்பான், அதை யூஸ் பண்ணி தன்னை தானே கழுத்தறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதை பார்த்தவன் கொலை பண்ண வந்தவனே ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்புறான் மக்களே. கடைசியா நமக்கு ஜாக்க காமிக்கிறாங்க. ஜாக்கு முதுகு முழுக்க அந்த கழுத்து முழுக்க புள்ளி புள்ளியா ஏதோ ஒரு இது மாதிரி வந்துட்டு அப்படியே ஒரு வலியோட துடிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன ஒன்னும் பண்ணாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது மக்களே. இன்னும் வந்துட்டு இதுல மொத்தமா 7 எபிசோட் இருக்கு, மொத்தம் 10 எபிசோடு, அதை அடுத்தடுத்து போட ட்ரை பண்றேன். இந்த வீடியோவை முழுசா பார்த்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க, யாரெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நாளைக்கு அடுத்த எபிசோட்லாம் கொண்டு வர மக்களே, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே.